ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் போகலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். இன்றைக்கி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வீட்டில் கேஸ் இல்லையா, கேஸ் புக் பண்ண முடியாது எனக்கு, நான் பிளாக்ல தான் சிலிண்டர் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஏதாவது 2 சிலிண்டர் வச்சுருந்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் பிளாக்ல தான் சிலிண்டர் வாங்கிட்டுருக்கேன், எனக்கு ஒரு சிலிண்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சரி ஓகே, நீங்கள் கேஸ் வாங்குகிற ஆள்கிட்ட கேட்டு பார்ப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 நாளாக சிலிண்டரில் நான் ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி நானும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிலிண்ட்ரு வந்து 2500 வச்சு கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் பிளாக்கில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நானும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி இப்போ கால் பண்ணி கேட்டால், இப்போ தாங்க எனக்கு சிலிண்டர் காலியாச்சு, இப்போ கால் பண்ணி கேட்டால் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுக்கும் நீங்கள் எப்போவும் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்களா, சரி ஒன்று கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு இண்டக்ஷனுக்கு தேடி போனேன், இண்டக்ஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் சரி இப்போ ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன், இண்டக்ஷன் வர்றதுக்கு 3 days ஆகும்னாங்க. சரி நான் அதனால் உடனே என்ன பண்ணேன்னா, கேஸ் வாங்குகிற அண்ணாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிளாக்கில் இப்போ சிலிண்ட்ரு கொடுக்க முடியாது, சிலிண்ட்ரு நாங்கள் பிளாக்கில் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா. சரி அப்படி இருக்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா எனக்கும் இன்னும் 2 daysல வந்து சிலிண்ட்ரு காலி ஆகும். நான் இனி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, ஹஸ்பண்ட் வந்தோடனே நான் சொன்னேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு, சிலிண்ட்ரு பிளாக்கில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, சரி நீ என்ன பண்ணுறது, சரி இண்டக்ஷன் தான் இருக்குல்ல, சரி அதுக்கான பாத்திரம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் வந்துட்டோம். வந்ததுமே இண்டக்ஷன் பேஸில் இருக்க பாத்திரம் தான் பார்த்துட்டே இருந்தோம். என்னாச்சுன்னு தெரில, இந்த டிமார்ட்டில் ஒரு ஸ்டாஃபும் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி கிளம்பிடலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது, நமக்கு தானே பாத்திரம் தேவை, நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு இண்டக்ஷன் பேஸ் தேடிகிட்டே இருந்தோம். சரி அதில் ஒன்று 2 3 கிடச்சதில்ல, சரி அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே நான் நைட் எதுவுமே எடுத்து வைக்கல, வரும்போதே டைம் ஆகிடுச்சு. சரி விட்டுட்டேன். அதனால் காலையில் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துடலாம், இண்டக்ஷன் பேஸாக கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே நான் காலையில் உட்காந்து பிரிச்சிட்ருந்தேன். சரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, சரி குக்கரில் ரைஸ் வச்சு அதெல்லாம் எனக்கு நீட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கடாயெல்லாம் எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 கடாய், ஒரு சின்ன கடாயும் ஒரு பெரிய கடாயும், அடுத்து ஒரு தோசை கல், அதுக்கப்புறம் இந்த பெரிய கடாய்க்கு ஒரு மூடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெரிய பேன் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸ்டீலில். அது வந்து பில் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்து வச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம்